வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா ஃபுல்லா 8326 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகே, இதுல வந்து ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்னு எம்டிஎஸ், இன்னொன்னு ஹவில்தார். ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலா 8326 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்களா நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகே, இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், அடுத்ததா இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 டேக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ கம்ப்ளீட் டீடைல் இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நீங்க வேற எங்கேயும் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்சருமே இந்த ஒரே வீடியோல இருக்கும். பட் கண்டிப்பா வீடியோ லென்த்தா தான் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றதுனால வீடியோ லென்த்தா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், அதாவது கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதுல இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து மேத்ஸ் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. மேத்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஒரு 12 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டா போதுமானது. அப்போ நீங்க மேத்ஸ்ல ஒரு கொஸ்டின் கூட படிக்காம போனாலும் பிரச்சனை இல்லை, சும்மானாலும் கூட அட்டன் பண்ணலாம். அதுல நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அதனால இதுல வந்து நீங்க மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு காரணத்தால இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஒன்னு வந்து தமிழ்ல இருக்குது, இன்னொன்னு வந்து மேத்ஸ் தேவையில்லை. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல செலக்ட் ஆகணும் அப்படின்னா இதுல நீங்க ஜிகே, இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜிகேல ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இங்கிலீஷ்க்கு ஒரு 50 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல வந்து அதுல என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அவைலபிளா இருக்குது. கிராமர், வொக்காபுலரி எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குது. நாங்க கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சா போதும், அதுல நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பர்டிகுலரா இங்கிலீஷ்ல வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் இதுல வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அவங்களுக்கும் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, கண்டிப்பா எஸ்எஸ்சிக்குன்னு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது டக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு 50-60 நாள்ல கூட உங்களால வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிற லெவலுக்கு வந்து போக முடியும். பட் இப்போ வந்து இதுல 100 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சில எந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து மேக்ஸிமம் 2 to 3 months தான் கொடுப்பாங்க. இதுல வந்து அதுக்கும் மேல டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம் இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு எம்டிஎஸ் ஜாப்ல வந்து இருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து பெர்மனண்டா தமிழ்நாட்டிலே போஸ்டிங் இருக்கக்கூடிய ஜாப். ஓகே, இதுல வந்து நீங்க பெர்மனண்டா தமிழ்நாட்டிலே இருந்துக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குனால உங்களை வேற ஸ்டேட்ல போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து இதுல இருக்கிற மாதிரி அப்ளை பண்றப்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஜாப் ப்ரொஃபைல், சேலரி என்ன, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிள் என்ன, அதை பார்க்க போறோம். ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போறீங்க. ஹவில்தார் போஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பிசிக்கல் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை இந்த பிசிக்கல் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணலாட்டியோ இல்லைன்னா பிசிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனாலும் கூட எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணதான் போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அதாவது எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரிலேட்டா உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இதுல வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பர்டிகுலரா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்புறம் அதிகமா செலக்ட் ஆனது இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ல தான். இதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நம்மளோட கோர்ஸ்ல மட்டும் படிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வெறுமனே ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் படிச்சு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வாங்க முடியுமா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டுக்கான ப்ரூஃப் இதுதான். ஓகே, ஸோ கண்டிப்பா முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுல வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களோட போட்டோவும் இதுல வரணும், கண்டிப்பா வரும். ஓகே, இது இந்த லிஸ்ட் வந்து இன்னும் டபுள் ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் நிறைய ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 27/6/2024 இருந்து 31/7/2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ற வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு தெளிவா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்றப்ப மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் விண்டோ 16/8/2024 இருந்து 17/8/2024 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பட் அந்த டைம்ல நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்பவே
தெளிவா நான் என்ன சொல்றேனோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஆனா ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. கடைசி ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அப்ளை பண்ணவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் மிட்ல ஸ்டார்ட் ஆகி நவம்பர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸாக்டா டேட் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. அது இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இப்போ இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜூலைல இருந்து எடுங்க. ஜூன்ல இருக்கக்கூடிய இந்த 2-3 நாள் கூட நீங்க வந்து கணக்குல எடுக்க வேண்டாம். ஜூலைல மொத்தமா 31 நாள் இருக்குது, ஆகஸ்ட்ல 31 நாள், செப்டம்பர்ல 30 நாள், அக்டோபர்ல கண்டிப்பா ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இன்னமும் உங்ககிட்ட வந்து 100 நாள் டைம் இருக்குது. 100 நாள் அப்படிங்கிறது வந்து எம்டிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். இது வந்து போதுமானதை விட அதிகமான நாள் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 60-70 நாள்லயே உங்களால வந்து இதுக்கு தேவையான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10-15 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஆகிற லெவலுக்கு உங்களால வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ 100% பாசிபிள் தான். நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுத போறீங்க. இப்பதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் கூட இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு வந்து போதுமான அளவு டைம் இருக்குது. இந்த டைம் வந்து மத்த எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் கிடைச்சது கிடையாது. ஓகே, 70 நாள் 80 நாள் தான் இருக்கும். ஆனா 100 நாளை தாண்டி போறது அப்படிங்கிறது இந்த ஒரு எக்ஸாமுக்கு தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 விதமா இருக்குது. 18 to 25, 18 to 27 அப்படிங்கிற 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கேன். ஆனா அதிகமான வேகன்சி 18 to 25 அந்த கேட்டகரியில தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு 27 இருக்குது, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னாலும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அதுலயும் வந்து ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது கட் ஆஃப்ல. ஓகே, ஆனால் நீங்களும் செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 2/8/1997 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/8/2006 முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். இந்த 2 டேட்டுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து 2/8/94 அப்புறம் 1/8/2006 முன்னால இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2/8/92 அப்புறம் 1/8/2006 முன்னால இருக்கணும். வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட தான் நான் இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து டோட்டலா வந்து 8326 சொல்லியிருந்தேன். இதுல எம்டிஎஸ்க்கு மட்டும் 4887 வேகன்சி, ஹவில்தாருக்கு வந்து 3439 வேகன்சி. 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போறீங்க, ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வெறுமனே எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கு வந்து பிசிக்கல் மெடிக்கல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹவில்தாருக்கும் மெடிக்கல்லாம் கிடையாது. ஓகே, இதுல பெர்மனண்டா நீங்க தமிழ்நாட்டில இருந்துக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. நான் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டா நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா பெர்மனண்டா தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. 10thல வந்து நீங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா கூட நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். 1 ஆகஸ்ட் 2024 முன்னால நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, இந்த ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 2 பேருமே ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல என்ன கோட் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னா பிளைண்டுக்கான அந்த ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி ஹெச்ஹெச் அப்படின்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ உங்களுக்கு என்ன அந்த என்ன நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க கேட்டகரி என்ன, அதுக்கான அந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல போறது புரியும். ஓகே, இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இந்த கேட்டகரியில இருக்கவங்க எல்லாரும் எலிஜிபிள். ஓகே, பி, எல்வி, டி, ஹெச்ஹெச், ஓஏ, பிஏ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க கேட்டகரி இதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஹவில்தார் போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட எம்டிஎஸ் 2 ஒரே மாதிரி போஸ்ட் தான். ஓகே, அதனாலதான் ஹவில்தார் போஸ்ட்டுக்குமே பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து ஹெச்ஹெச், ஓஏ, ஓஎல், ஓஏஎல், எல்சி, ஏஏவி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது இதுல 1-2 சேர்ந்து இருக்குது, அந்த மாதிரி மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ. நீங்க உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரி இருந்தாலும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டில இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். ஓகே, நீங்க எஸ்சி எஸ்டி மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃப்ரீ தான். அதே மாதிரி பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மேன்ல இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃப்ரீ தான். அப்போ யார் தான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓபிசி
இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மற்ற எல்லாருக்குமே வந்து இது ஃப்ரீ தான். இப்போ எக்ஸாம் சென்டர் எங்க போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரியிலலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உங்க ஊர் பக்கத்துலேயே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டிஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அதாவது நிறைய வேலைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசருக்கு வந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பீங்க. ஓகே, அந்த ஆபீசர் சொல்ற வேலையை வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆபீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஃபைல் பாஸ் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு சைன் வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். ஆபீஸ் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அடுத்ததா உங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. இது ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜாப் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஜாப் தான். ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். இதுல வந்து நீங்க ரிலாக்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துல 5 நாள் தான் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வந்து வாரத்துல 6 நாள் இருக்கும். கண்டிப்பா சண்டே லீவா தான் இருக்கும். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாளும் லீவா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க 8.5 மணி நேரம் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். காலையில 9 மணிக்கு போவீங்க, 5:30க்கு வருவீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் டைம் இருக்கும். நடுவில் வந்து லஞ்ச் பிரேக்கும் கொடுத்துருவாங்க. அதுலயும் நடுவில் நீங்க வேற எங்கேயும் வெளியில வேலை இருக்குன்னா கூட சொல்லிட்டு போயிட்டு வந்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, லீவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 37 நாள் வந்து உங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. இதுல 37ல இருந்து 40 நாள் வரைக்கும் லீவ் இருக்கும். அதாவது சிஎல், இஎல் ரெண்டுமே சேர்ந்து வந்து 37 நாள் கிட்ட இருக்கும். 37ல இருந்து 40 நாள் கிட்ட இருக்கும். RH அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து வர்றப்போ 38 நாள் 40 நாள் கிட்ட வந்து உங்களுக்கு ஷூரா வந்து லீவ் வந்துடும். சாட்டர்டே சண்டே போக, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் போக இருக்கக்கூடிய லீவ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததா எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேயும் உங்களுக்கு வந்து ஹாலிடே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வருஷத்துல 100 நாளுக்கு மேல லீவா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க 8.5 மணி நேரம் தான் டியூட்டி பார்க்க போறீங்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வேற எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தா கண்டிப்பா படிக்கலாம். சிஜிஎல் எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணலாம், நீங்க யூபிஎஸ்சி எழுதுனாலும் எழுதி கிளியர் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சேனல்ல மேத்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனோஜ் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அதாவது சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் ஜாப்ல தான் இருந்தார். எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுல ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா வந்து மாறினாரு. ஸோ அவரே நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன வேலை அப்படிங்கிற நீங்க நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு பிகினிங்கா இருக்க போகுது. நீங்க உங்களோட எய்மை அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல சேலரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி 24,000 25,000 வரைக்கும் இருக்கும். கிராஸ் சேலரிங்கிறது வந்து அதிகமா போகலாம், 30-35 தாண்டி போகலாம். ஆனா இன்ஹேண்ட் சேலரி நீங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இன்ஹேண்ட் சேலரி வந்து இவ்வளவு இருக்கும். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒருவேளை குவார்டர்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னா நீங்க வெளியில தங்குறீங்க அப்படின்னா அந்த தங்குறதுக்கான அந்த வாடகையை வந்து HRA அப்படிங்கக்கூடிய பேர்ல கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தங்குறது ஃப்ரீ தான். ஓகே, ஸோ அடுத்ததா இதுல வந்து இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸிமம் 1 இயருக்குள்ள ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. அடுத்த வருஷம் இந்த டைம்ல வந்து நீங்க ஜாப்ல இருப்பீங்க. ஓகே, ஸோ நல்ல ஜாப் தான், இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆன்லைன்ல வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அந்த எக்ஸாம் சென்டர்ல ஏதாச்சும் ஒரு சென்டர்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அந்த சென்டர்ல போய் கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் பார்ப்போம். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிருவீங்க. ஒருவேளை நீங்க வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் பிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணவங்கள ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து செலக்ஷன் இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து எக்ஸாம் மட்டும்தான் மெயின் ஆனது. இதுல நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செலக்டட். ஓகே, அடுத்ததா ஃபைனல் ரிசல்ட் தான். சோ அடுத்ததா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் ஆகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெயின் ஆனது ஒன்னே தான், எக்ஸாம் மட்டும்தான். ஸோ எக்ஸாம்ல நல்லா பண்ணணும், அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உண்டு. தமிழ் மட்டும் இல்ல, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற மாதிரி 13 ரீஜனல் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷுமே இதுல உண்டு. நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தமிழ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 செஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்கும். ஸோ அந்த டேட் தான் வந்து அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அக்டோபர், நவம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். இதுல செஷன் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷம், செஷன் 2க்கு வந்து 45 நிமிஷம். செஷன் 1ல வந்து ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க,
மேத்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. இது மேத்ஸ், இது ரீசனிங். ஓகே, மேத்ஸ் ரீசனிங் ரெண்டுல 20 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 40 கொஸ்டின். ஓகே, இந்த 40 கொஸ்டினுக்குமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 1ல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால இந்த 40 கொஸ்டினையுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிருங்க. அதே மாதிரி இதுல எடுக்கிற மார்க்கை வந்து உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுல அதிகமான மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 40 கொஸ்டின் தான். 40ல 12 கொஸ்டினை மட்டும் நீங்க கரெக்டா போட்டா போதுமானது. ஸோ இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னால 40க்கு 40 நீங்க அட்டன் பண்ணலாம். சும்மானாலும் இங்கி பிங்கி போட்டு அட்டன் பண்ணா கூட அதுலயே உங்களுக்கு 10 கொஸ்டின் கிட்ட கரெக்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதுல அட்லீஸ்ட் 15 கொஸ்டினாவது கரெக்டா போட முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் கேட்பாங்க. அதனால மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். நீங்க ரீசனிங்கை மட்டும் படிச்சுட்டு போங்க. மேத்ஸ்ல ஒரு டாபிக் கூட படிக்கலாட்டா கூட பிரச்சனையே இல்லை. கன்ஃபார்மா இதுல நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. 45 நிமிஷம் டைமும் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து செஷன் 2 தான் மெயின் ஆனது. இதுல ஜிகேல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 25 கொஸ்டின் 50 கொஸ்டினையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க் கிடைக்கும். தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். இங்க நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும். அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ்ல போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 150 மார்க். இந்த 50 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி 150 மார்க். இந்த 150 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. 150க்கு 130 நீங்க எய்ம் பண்ணுங்க. 125 120 எடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 130 எய்ம் பண்ணுங்க. 130 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷுவரா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுக்குமே 45 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் என்னென்ன சிலபஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செஷன் 1ல அதாவது மேத்ஸ் ரீசனிங் அந்த ரெண்டும் சேர்ந்து 40 கொஸ்டின் கேட்கறாங்களா, அந்த 40 கொஸ்டின்லயுமே வந்து மினிமம் இவ்வளவு மார்க் மட்டும் எடுத்தா போதுமானது. ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஆர் கேட்டகரி அப்படின்னா 36 மார்க் எடுக்கணும். அதாவது 12 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். அவுட் ஆஃப் 40. ஓகே, 40 கொஸ்டின்ல 12 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க 10 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். 30 மார்க் எடுத்தா போதும். மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மார்க் எடுக்கணும். அதாவது 8 கொஸ்டின். ஓகே, 8 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். ஸோ நீங்க வந்து சும்மானாலும் அட்டன் பண்ணாலே 40 கொஸ்டினை சும்மா அட்டன் பண்ணாலே அதுல வந்து உங்களுக்கு இவ்வளவு மார்க் வந்துடும். அதுல நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது அப்படின்னா நீங்க பயப்படாம அட்டன் பண்ணலாம். இது வந்து செஷன் 1க்கு. ஓகே, பட் செஷன் 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நீங்க படிக்க வேண்டியது என்ன, ரீசனிங் கொஞ்சோண்டு படிச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க வந்து அதுல குவாலிஃபை ஆயிடலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷும் ஜிகேவும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். அதுல எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே ஃபுல்லா படிச்சு அதுல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஹவில்தார் போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹவில்தாருக்கு நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் வாக்கிங் தான், ரன்னிங் கிடையாது. ஓகே, நடந்தா போதும். அதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க கொஞ்சம் வேகமா நடந்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா நடந்துருவீங்க. அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தா 1 கிலோமீட்டர் நடந்தா போதும். அவங்களுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நீங்க பிராக்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நார்மலா நடந்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஹைட்டும் செக் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். இதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இதுல 5 சென்டிமீட்டர் கம்மியா இருந்தாலும் எலிஜிபிள் தான். மேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்டும் செக் பண்ணுவாங்க. ஃபுல் எக்ஸ்பான்ஷன் இருக்கிறப்போ வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 76 இருக்கணும். செஸ்ட்டை வந்து விரிக்கிறப்போ வந்து 81 வரணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகணும். ஓகே, இதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது இருக்கான்னு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது உங்களால கொண்டு வர முடியும். செஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீங்க 1 மாசம் ஜிம்முக்கு போனீங்கன்னா இது வந்து வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் கம்மியாவும் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க, ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. வெயிட் மெஷர் பண்ணுவாங்க. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 48 கிலோ வந்து இருக்கணும். ஓகே, ஹைட்டும் வெயிட்டும் மட்டும்தான் ஃபீமேலுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுலயுமே நீங்க வந்து எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 2 கிலோ கம்மியா இருக்கலாம். ஸோ இவ்வளவுதான் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், பிசிக்கல் டெஸ்ட் இவ்வளவுதான். இதுல எதுவுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த ஹைட்டும் இருக்கும். செஸ்ட் மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை கொண்டு வர முடியும். வெயிட்டும் மேக்ஸிமம் இந்த வெயிட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இருக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து இந்த இது இல்ல எனக்கு நான் வந்து ஹைட் இதை விட கம்மியா இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் நீங்க போய் அட்டன் பண்ணுங்க. இதுல ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எம்டிஎஸ்ல தான் அதிகமான வேகன்சி. எம்டிஎஸ்க்கு வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தா இந்த பிசிக்கல் டெஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களால வந்து இப்ப நடக்கவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டைமுக்குள்ள நீ வந்து வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க HHOA கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. நீங்க கண்டிப்பா பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து குவாலிஃபை ஆகணும். அதுவே நீங்க OL, OAL, LC இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம்.
உங்களால அதை பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஆசிட் அட்டாக் விக்டிம் ஓகே ஏஏவி இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது தான். ஆனா அந்த ஆசிட் அட்டாக்கால அவங்க வந்து அவங்களுக்கான டிசேபிலிட்டி வந்து ஓஏ ஓஎல் ஓஏஎல் இந்த கேட்டகரியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மேல சொல்லியிருக்கக்கூடிய அந்த டிசேபிலிட்டியில மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இதுல கண்டிப்பா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க தனியா ப்ரூஃப் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிடபிள்யூ சர்டிபிகேட் தான், உங்களோட அந்த டிசேபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்தா போதுமானது. ஓகே, இப்போ ஏஜ் ரிலாக்சேஷனுக்கும் சரி அதுக்கப்புறம் இந்த பிடபிள்யூக்கும் சரி அதுக்கு வந்து அந்தந்த சர்டிபிகேட் இருந்தா போதுமானது. ஏஜ் ரிலாக்சேஷனுக்குன்னு தனியா ஒரு சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களோட அந்த கேட்டகரி சர்டிபிகேட் தான் ஓபிசி இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி இந்த சர்டிபிகேட் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு அண்ணந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த சர்டிபிகேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல போய் வாங்குற அந்த ஃபார்மேட் போதுமானது. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது, அதை வந்து எஸ்எஸ்சில அக்செப்ட் பண்ணுவாங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 31/7/2024 இதான் அப்ளை பண்ற கடைசி டேட். இந்த டேட்டுக்கு முன்னால உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் இருக்கணும். இதை கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி சர்டிபிகேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/8/2021 அப்புறம் வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும், 31/7/2024 முன்னால வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும். அப்ளை பண்றப்போ உங்க கையில சர்டிபிகேட் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க சர்டிபிகேட்டை வாங்கிருங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டேட்டுக்குள்ள ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும், இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிருங்க, 10-15 நாளுக்குள்ள கிடைச்சிரும். நீங்க இடபிள்யூ சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 2024-25 இப்ப கரண்ட் பினான்சியல் இயர்ல இருக்கக்கூடிய இடபிள்யூ சர்டிபிகேட் அதுவும் இந்த டேட்டுக்கு முன்னால வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா இந்த டேட்டுக்கு முன்னால உங்க லைஃப் டைம்ல நீங்க எப்ப வேணாலும் சர்டிபிகேட் வாங்கிருக்கலாம், அந்த சர்டிபிகேட் வந்து இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நம்ம பார்த்துட்டோமா, இதுல என்னென்ன இருக்குது, ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிகே இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்குமான சிலபஸ் என்ன, ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்ப ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர், செட்ஸ், அதுக்கப்புறம் சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், மிரர் இமேஜ், எம்படட் ஃபிகர் கம்ப்ளீஷன் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் இது வரைக்கும் இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வேரி ஆகும், பட் அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாமே இந்த டாபிக்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியல கூட பிரச்சனை இல்லை, நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம், அதை பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இது எல்லாமே 100% நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இதை மட்டும் நீங்க படிங்க. ஓகே, நீங்க அந்த செஷன் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் படிங்க, மேத்ஸ் படிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் சிலபஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஜிகேல ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, பாலிட்டி இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பட் இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஜிகேல நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஸ்கிப் பண்றதா இருந்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா அதுல வந்து எப்போதான் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்கவே மாட்டாங்க. அதனால எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த 2 சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணுங்க, மத்த எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, டைம் இருந்தா இதையும் படிச்சிருங்க, அதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதுல வந்து ஹிஸ்டரியில இருந்து 4-6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 4-5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு சில நேரம் கேட்காமலும் இருந்திருக்காங்க, ஆனா லாஸ்ட் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல வந்து பாத்தீங்கன்னா 7-8 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பாலிட்டில இருந்து 2-3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பயாலஜி, ஜியாகிரபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நீங்க தமிழ் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணா இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். அதனால இதுல வந்து மீடியம் பிரச்சனை இல்லை, நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இதுல நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிருங்க. நான் டைம் டேபிள் என்ன சொல்லிருக்கோம் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களால இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 15க்கு மேலேயாவது எடுக்க முடியும். ஆனா இதுல உங்களுக்கு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து 20 வந்து எய்ம் பண்ணணும். ஓகே, அடுத்ததா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 25/25 வந்து வாங்குறது பாசிபிள் தான். இங்கிலீஷ்ல 25/25 அதாவது கொஸ்டின் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 25க்கு வந்து பாத்தீங்கன்னா 20 எய்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 45 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு கரெக்ட் ஆகணும். 50க்கு இந்த 2 செக்ஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு இங்கிலீஷ் ஜிகே 2 சேர்த்து 50 கொஸ்டினுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ்க்கு மேல கரெக்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, அது பாசிபிள் தான், கொஞ்சம் கம்மியான பிரச்சனை இல்லை. ஆனா 45 வந்து உங்களோட டார்கெட்டா இருக்கணும், அதான் நான் சொல்ல வரேன். இப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், வொகாபுலரில இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், ரீடிங் போர்ஷன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இப்ப கிராமர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து 3-5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இருந்து 4-5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க,
இந்த கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிராமர் மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது. அடுத்து பிராக்டிஸ் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுல ஒரு 60 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் போர்ஷன்ல உள்ளது. க்ளோஸ் டெஸ்ட்னா என்னன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃப்ல 5 இடத்துல ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரே பேராகிராஃப்ல 5 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுல இருந்து 5 கொஸ்டின். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல இருந்து 2 கொஸ்டின், இடியம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்ட் வேர்ட்ஸும் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இதுல ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். ஜிகேலையுமே வந்து பாத்தீங்கன்னா 8 into 20 எடுக்கிறதும் பாசிபிள் தான், நம்ம சொல்றத தெளிவா படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, இது வரைக்கும் இதுல வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கறது வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். 2022 வந்து பாத்தீங்கன்னா 11,784 வேகன்சிஸ் அப்படிங்கிறப்ப அதுல கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சு. இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த செஷன் 2 இருக்குதுல, அதாவது இங்கிலீஷ் ஜிகே, அதுல வந்து 150 மார்க்கா டோட்டல். அந்த 150 மார்க்குக்கு இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி 2023 ரொம்ப கம்மியான வேகன்சி, 1392 வேகன்சி தான். ஓகே, ஸோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு, இதை விட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. பட் இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல எடுக்கிறது பாசிபிள் இல்லை அப்படிங்கறதுனால இந்த ரேஞ்சில கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8000க்கு மேல வேகன்சி இருக்குது. ஸோ நீங்க இந்த ரேஞ்சில கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். பட் இதை உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 130 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கேட்டகரிக்கு கம்மியான கட் ஆஃப் வரலாம். நீங்க SC ST கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 எடுத்தாலே வேலை கிடைக்கலாம். பட் இப்ப இருந்தே நீங்க 120 எய்ம் பண்ணாதீங்க. 130 நான் எடுத்தாகணும், எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து 130 எடுத்தாகணும் அவுட் ஆஃப் 150 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணிட்டு படிங்க. ஸோ நீங்க டார்கெட் ஹையா வைங்க, ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த 130க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுங்க. 25 out of 25 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கரெக்டா போடணும். ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா 25க்கு வந்து ஒரு 19ஆவது கரெக்டா போடணும் அப்படின்னு எய்ம் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வந்து நீங்க 1-2 தப்பு பண்ணாலும், இதுல 1-2 தப்பு பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, பட் எய்ம் பண்றது ஃபுல் மார்க் வந்து எய்ம் பண்ணுங்க. இப்ப செஷன் 1க்கான ஸ்ட்ராட்டஜி. செஷன் 1ல வந்து அந்த 12 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும். யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்க OBC 10 போட்டா போதும், SC ST 8 போட்டா போதும். ஸோ அப்போ நீங்க வந்து அதிகமா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல வந்து வெறுமனே யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 மார்க் எடுத்தா போதுமானது. 120 மார்க்குக்கு அதுல இருக்குது, அதுல 36 மார்க் எடுத்தா போதுமானது. 12 கொஸ்டின் போட்டா போதுமானது. அப்போ நீங்க ரீசனிங்க மட்டும் படிங்க, மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. படிக்கிறதா இருந்தா ஏதாச்சும் ஒரு 3 டாபிக் வேணா படிச்சுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். ஆனா மெயின் கண்டிஷன் என்ன, நீங்க எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடணும். அதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது. மேத்ஸ் ரீசனிங்ல ஃபுல்லா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடணும். ஓகே, இப்ப செஷன் 2 தான் முக்கியமானது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ்க்கான சிலபஸ் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாத்துருங்க. ஒரு 80 to 90 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோ ஒரு மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். அந்த வீடியோஸை ஃபுல்லா பாத்துருங்க, உங்களுக்கு கிராமர் அத்துப்படி ஆயிரும். ஓகே, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ற லெவலுக்கு வந்து அதுல இருக்கும். ஓகே, MTS எல்லாம் வந்து ஒரு எக்ஸாமே கிடையாது நம்ம டீச் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிராமர் லெவல பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒகாபுலரியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். வேற எங்கேயும் நீங்க வேற எந்த புக்கும் படிக்க வேண்டாம், பிளாக் புக் கூட படிக்க வேண்டாம். ஏன்னா அதுல இருக்கிறத நம்ம வந்து டீச் பண்ணிருக்கோம். ஓகே, ஆனா இந்த ஆர்டர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பாருங்க, அதுக்கு ஒரு 50 வீடியோ கிட்ட இருக்கும், 40-45 வீடியோ கிட்ட இருக்கும். இடியம்ஸுக்குமே ஒரு 50 வீடியோ கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் இதுக்கெல்லாம் வீடியோஸ் கொடுத்துருப்போம். இந்த ஆர்டர்ல இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்ததான் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF தான் கொடுத்துருப்போம். அந்த PDF நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. மிஸ்பெல்ட் வேர்டுனா வந்து ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல டீச் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். அதனால அதுக்கு நாங்க வீடியோ போடல. ஓகே, அடுத்ததா க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம தனியா வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்ல வந்து அதுக்கு மட்டுமே ஒரு 10 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த 10 வீடியோ மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததா பேசேஜ் ரீடிங் PQRS இது வரைக்கும் MTS எக்ஸாம்ல கேட்டது இல்லை. ஆனா சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பேராகிராஃப் மேபி கிவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேசேஜ் ரீடிங் கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் இது கேட்டா எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியாவாச்சும் உங்களுக்கு வரணும். அதுக்காக இதுக்கும் நம்ம கோர்ஸ்ல வந்து இது எந்த ஃபோல்டர்ல இருக்குதோ அதே ஃபோல்டர்ல தான் இதுவும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்துடும். அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, அதுக்கு மேல நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை கேட்டா என்ன பண்றது, அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக
ஒரு 5 வீடியோ பார்க்கறது தப்பு இல்லை. ஓகே, பட் மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதுமானது. ஓகே, இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே நீங்க நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பினாக்கிள் புக்ல இருக்கிறத வந்து பார்த்தா போதும். ஸோ இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இது வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதுனது இல்லை, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நம்ம புக்கும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்க புக் வாங்குறீங்க அப்படின்னா 5ல இருந்து 10 பேஜ், ஒரு நாளைக்கு வந்து 5 பேஜாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம கோர்ஸ்ல கூடிய வீடியோஸ் பாக்குறீங்கன்னா டெய்லி ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ வந்து பாருங்க. 100 நாள் இருக்குது, நீங்க 100 வீடியோ பார்த்துருவீங்க, அதுல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 வீடியோ, முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவாச்சும் பாத்துருங்க, ஆனா 2 வீடியோ பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 இருந்து பாருங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமா வரும். அதுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரும் தான், ஆனா அதுக்கு டைம் இருந்தா பாருங்க. டைம் இருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரும் நீங்க பார்க்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஆகஸ்ட் 2023 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்க போகுதோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பார்த்து முடிச்சிடணும். ஓகே, நம்ம கோர்ஸ்ல 2022 இருந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்க தான் செய்யுது, பட் நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புக்கும் கொடுத்துருக்கோம், ஜிகேக்கு நம்ம கோர்ஸ்ல வீடியோஸும் கொடுத்துருக்கோம். புக்கு வேணா நீங்க தனியா வாங்கிக்கணும், அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ்ல கொடுத்த புக்கு, அதை பத்தி நான் பின்னால சொல்றேன். ஸோ இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 ஜிகே வீடியோ பாருங்க. ஓகே, 2 ஜிகே வீடியோ பாருங்க. ஒருவேளை புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 10 பேஜஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஜிகேல ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. ஸோ எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய பினாக்கிள் புக்கை வாங்கி அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி அதுல 100ல இருந்து 200 கொஸ்டின் மட்டும் நீங்க கவர் பண்ணிக்கிட்டே வாங்க, அதுவே போதுமானது. அது போக ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். பினாக்கிள் புக் வந்து நீங்க அமேசான்ல சர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த மாதிரி தான் அதோட கவர் பேஜ் இருக்கும். இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. 6th எடிஷன் வாங்குங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா போட்டிருப்பாங்க. நீங்க ஜிகேக்கு மட்டும் வாங்குங்க, போதுமானது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கும் தேவை அப்படின்னா அதுக்கும் பினாக்கிள் தனியாவே இருக்குது. ஸோ அதுவும் நீங்க வந்து வாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அதுவும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ செஷன் 2ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. அதுதான் உங்களோட ஸ்கோரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட்னா இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேத்ஸ் எடுக்க வேண்டாம், இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ஒரு டாபிக், அந்த டாபிக் மட்டும் நீங்க அதிகமான டெஸ்ட் போட்டு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. செக்ஷனல் டெஸ்ட்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டினே அட்டன் பண்ணி பாக்குறது. அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். நான் டெஸ்ட் சீரிஸ் இன்னும் ப்ரொவைட் பண்ணல, பழைய டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்குது. நான் நியூ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுவேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்டேட்டடா இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. இப்போதைக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது போட்டு பாத்துருங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு முன்னால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அப்படிங்கிறனால அதுக்கு வந்து நீங்க ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் போட்டு பார்த்துட்டு அதை வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனலைஸ் பண்றப்போ இந்த மாதிரி நான் படிச்சிருந்தாலும் இந்த இடத்துல தப்பு பண்றேன், அப்ப இதுதான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட வீக்னஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிகிறப்போ உங்களோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க்காவது இம்ப்ரூவ் ஆகணும். அந்த மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெய்லி எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, அவ்வளவு போதுமானது. மெதுவா பார்த்தாலே போதுமானது. ஓகே, இங்கிலீஷ் கிராமருக்கு 2 மணி நேரம் கொடுங்க, ஒகாபுலரிக்கு 2 மணி நேரம் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரமாச்சு கொடுத்துருங்க, கரண்ட் அஃபேருக்கு 2 மணி நேரம் கொடுங்க, மற்ற ஜிகே டாபிக்கு 2 மணி நேரம் கொடுங்க. ஸோ டெய்லி 10 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 80 நாளுக்குள்ள இந்த சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்க செலக்ஷன் ஆகிற ஸ்டேஜுக்கு வர முடியும். அதுக்கும் மேலே நீங்க டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம டைம் டேபிள் வந்து 80 நாள் தான் கொடுத்துருக்கேன். 80 நாள்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய 20 நாள்ல வந்து நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஷியூரா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். அதுலயும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல எக்ஸாம் இருக்கும், அவங்களுக்கு இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட டைம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் நம்ம வந்து அதை இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது, யாருக்கு நவம்பர்ல இருக்கும் யாருக்கு அக்டோபர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இப்போதைக்கு எல்லாருமே 100 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க. ஓகே, அதாவது எஸ்எஸ்சி ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருப்பேன்,
அதே மாதிரி ஜிகேக்கு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்டுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து எப்படி பாக்குறது, எப்படி கோர்ஸ்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா அதுல வந்து வெறுமனே எம்டிஎஸ் குள்ள சிலபஸ் மட்டும் இருக்காது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கும். ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும், அக்னிவீருக்கும் இருக்கும், சிஏபிஎஃப்க்கும் இருக்கும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல இருக்கும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 தான். நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணாதீங்க, 1999 காட்டும். நீங்க அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணா போதுமானது, 1499 பே பண்ணா போதுமானது. ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்க ஒன் டைம் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம், பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். அதுவும் இப்போ பர்டிகுலரா எம்டிஎஸ் எக்ஸாம்ல தமிழ்ல கேட்கறாங்க அப்படின்னால மேத்ஸ் ஆல்ரெடி தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரீசனிங் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சயின்ஸ் தமிழ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற ஜிகே சப்ஜெக்டும் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு A to Z எல்லாமே தமிழ்ல இருக்கும். நீங்க படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நாங்க தமிழ்ல பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸுமே வந்து கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு A to Z எல்லாமே தமிழ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே இருக்குது. ஓகே, இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்குது. நீங்க எந்த மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும், நீங்க எந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஜிகேக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் புக் கொடுத்துருக்கோம். ஓகே, ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இந்த 4 சப்ஜெக்ட் கவர் ஆகும். இது வந்து பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும், தமிழ்ல தான் இருக்கும். ஓகே, இந்த புக்குக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500. நீங்க வந்து டைரக்டா அக்கௌண்ட்ல பே பண்ணீங்கன்னா 500, ஆப்ல டைரக்டா பே பண்ணீங்கன்னா 700. ஆனா ஆப்ல பே பண்ணாதீங்க. இது எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கும் புக் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு 125 டாபிக் வந்து கவர் ஆகும். இதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 350. இந்த 2 புக்குமே தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க இந்த புக்குக்கு வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்க புக் அனுப்பிச்சு வச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம், புக்கோட அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, புக்கோட அந்த கவர் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க், iOS ஆப்புக்கான லிங்க், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சந்துருமேஸ் ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துருமேஸ்ன்னு சர்ச் பண்ணாலுமே நம்மளோட ஆப் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும். இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு சேட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல சந்துருமேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும், இல்லைன்னா புக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாட்டியுமே நாங்க அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதுக்கப்புறம் புக்குக்கான ஃபீஸ் என்ன, நீங்க பே பண்ண வேண்டிய UPI ID, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, 3 UPI ID கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுப்போம். ஒரு சில நேரம் பே ஆகாது. அதனால நீங்க வந்து எல்லா UPI-லையும் ட்ரை பண்ணி பாருங்க, அக்கௌண்ட் நம்பர்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. பே ஆகலன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல்டர்னேட் ஆப்ஷனும் நாங்க வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை அதே சேட்ல வந்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றப்ப இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டா சென்ட் பண்ணுங்க. ஓகே, டிரான்சாக்ஷன் ஐடி கண்டிப்பா தெரியணும். இந்த மாதிரி தெரியக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணுங்க. 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆயிருக்கும். இதுல ஸ்டார்ட் லைனிங் கொடுத்து ஓப்பன் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல கண்டென்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 80 டே ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிள் இருக்கும். இந்த டைம் டேபிள்ல நான் டெய்லி என்னென்ன மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்கணும் அந்த ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், மேத்ஸுக்கு ஃபோல்டர் இருக்கும், ரீசனிங், ஜிகேக்கு தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். அதுல எல்லாத்துக்குமே வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ புக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து தனியா பே பண்ணி தான் வாங்கணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இது வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ இதுல வந்து 125 டாபிக் இருக்குது. ஸ்டாட்டிக் ஜிகே புக் இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலா 244 பேஜஸ் இருக்குது. இதுக்கு வந்து 350 நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி ஜிகே புக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 பே பண்ணணும். இதுல 480 பேஜஸ் இருக்கும். இதுல வந்து வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 90 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலா 80 டேக்கான டைம் டேபிள் தான் இருக்கும். பட் 90 டே ஸ்ட்ராட்டஜினா 10 டேஸ் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இந்த 2 நான் டைம் டேபிள்ல இன்க்ளூட் பண்ணல. அதாவது டெய்லி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ பார்க்கணும்.
டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும். ஆகஸ்ட் 2023 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மந்த் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, இதை நீங்க ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ கண்டிப்பா பார்த்தாகணும். டெய்லி 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தாகணும். அது போக நீங்க என்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறது இதுல கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல கிராமர்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல டோட்டலா 5 வீடியோ இருக்கும். அதுல 2 வீடியோ பாருங்க. அதே மாதிரி ஒகாபுலரியில வந்து பாத்தீங்கன்னா ஓடபிள்யூஎஸ்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல 2 வீடியோ பாருங்க. ஜிகேல பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் ஈஸி அப்படினால அதுல இருந்து கொடுத்துருக்கேன். பாலிட்டில வந்து 2 வீடியோ பாருங்க. அடுத்ததா ரீசனிங்ல வந்து நம்பர் சீரீஸ்ல இருந்து ஒரு வீடியோ பாருங்க. ரீசனிங்ல டெய்லி ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது. ஓகே, இப்ப பாலிட்டிக்கு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது ஜிகே வந்து தமிழ்ல புதுசா ஒருத்தர் டீச் பண்றாருன்னு சொன்னல, நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ண பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க இந்த ஆர்டர்ல பாருங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்ல டெய்லி நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டைம் டேபிள்ல உங்களுக்கு இந்த வீடியோ எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எதுவும் டவுட் இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா சேட்ல கேளுங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுல 80 நாள் தான் டைம் டேபிள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நாள் 20 நாளுக்கு மேல பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. 80 நாள்ல வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மேத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைம்ல வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமருக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கி அந்த புக் வாங்கி அதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது அமேசான்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு 140 வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நீங்க 100 நாளும் பார்த்தாலும் கம்ப்ளீட் ஆகாது. அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து பாத்துருங்க. புக் வாங்கிருந்தீங்கன்னா அந்த புக்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தான வீடியோ தான், பட் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரே வீடியோல கவர் ஆயிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.